வணக்கம். நம்ம இன்னைக்கு நண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையானது தேங்காய் எண்ணெய், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் நீட்டமாக ஜஸ்ட் நுனியில் மட்டும் கொஞ்சோண்டு கீறி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. குழம்பு கூட்டுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், புளி நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ், ஒரு நல்ல ஒரு 1.5 எலுமிச்சம்பழம் அளவுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவு ஊற வச்சுக்கோங்க. அரைச்ச தேங்காய் ஒரு கப்பு. அதுக்கப்புறம் நல்லா நண்டு நல்லா க்ளீன் பண்ணி அலசி அது புட்டது, அது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு. இங்கே நான் ஒரு 6 நண்டு எடுத்திருக்கேன். நம்ம இப்போ நம்ம சட்டி நல்லா சூடாயிருச்சு. இதில் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம், சோம்பு போட்டுக்கோங்க. இது லேசாக செவந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். அடுத்தது இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் ஏற்கனவே காமிச்ச இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் நான் பூண்டு நசுக்கி வச்சதை மறந்துட்டேன் நான் சொல்கிறதுக்கு. இப்போ அந்த பூண்டு 3 பெரிய பல் பூண்டு நசுக்கி வச்சதை இதில் போட்டு வதக்க போகிறோம். இது ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுடலாம். இப்போ பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த குழம்பு கரைசல் ரெடி பண்ணிடணும். புளியை நல்லா கரைச்சி அந்த பொடியில் எல்லாம் கலந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றி உப்பு போட்டுருவோம். கொதிச்சதுக்கப்புறம் நண்டு போட்டுருவோம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கடையில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி குழம்பு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதில் புளி, மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் இருக்குது. இதை நம்ம இதில் ஊற்றிடுவோம். இப்போ இந்த குழம்பு நல்ல ஒரு கொதி வந்தோடனே நம்ம நண்டு எடுத்து போட்டுடணும் இதில். இப்போ குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டு போட்டுடலாம். இப்போ இந்த குழம்போட நண்டு எப்படி ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அதில் தேங்காய் ஊற்றி இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடணும். அவ்வளோதான். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயை நம்ம அதில் ஊற்றிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஜஸ்ட் மீடியம் ஹீட்டில் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நண்டு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சட்டி சூட்லேயே ஜென்ரலி கொஞ்சம் நல்லா கொதிச்சிரும் உங்களுக்கு. ஸோ அதனால் மீடியம் ஹீட் போதும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸ் தான் வச்சேன் நான். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ஜென்ரலி எல்லா நான்வெஜ்ஜுமே மோஸ்ட்லி சட்டியிலே செய்யுங்க. மண் பாத்திரத்தில் செஞ்சால் அதோட ஃப்ளேவரே தனி, ப்ளஸ் அது ஹெல்த்தியும் கூட. ஆனால் ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா, எங்கள் அம்மா ஒரு குழம்புக்கும் ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த மண் பாத்திரம் அந்த ஸ்மெல் அக்வயர் பண்ணும். சாம்பாருக்கு தனியாக பாத்திரம், புளிக்குழம்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு தனி பாத்திரம், நண்டு குழம்பு மீன் குழம்புக்கு தனி பாத்திரம், கறி குழம்புக்கு தனி பாத்திரம், ஸோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் அது ரொம்ப காலமாகவே இந்த மாதிரி தான் நாங்களும் சமைக்கிறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Please like, share, comment and subscribe to Adhikaalai channel.